சரம் அறிந்தவன் பரம் அறிந்தவன் ஒரு பழமொழி இருக்குங்க. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சரம்னா முதல்ல என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சரம்ன்ற வார்த்தைக்கு நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் எல்லாமே எறும்புகள் சரம் சரமாக போகின்றன, பூக்கள் சரம் சரமாக தொடுக்கப்பட்டுள்ளன, தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கும்போது சரம் சரமாக வெடிக்கிறோம். இதுதான் தெரியும் நமக்கு. ஆனால் சரம்னா என்ன? இப்போ சரம்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். சரம்னா ரெண்டு பக்கமும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் தான் சரம். புரியுதுங்களா? இப்போ நமக்கு எங்கே சரம் நடக்குது? சரம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம உடம்பு மட்டும் கிடையாது, நம்ம மனசுக்கு மட்டும் கிடையாது, நம்ம மொத்த வாழ்க்கையும் நிர்ணயிக்கக்கூடியது. இந்த சரம்ன்ற விஷயத்தை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரம்ன்ற விஷயம் எக்கச்சக்கமான விஷயம். எவ்வளோ பெரிய கலை தான் சரம். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர்கிட்ட எப்படி போய் பேசுறது, நம்ம சரம் எந்த பக்கம் இருக்குமோ நம்ம போய் பேசினா அவங்களுக்கு நம்ம சொல்கிறத அவங்க கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம உடம்பு சீக்கிரமாக குணமடைகிறதுக்கு எந்த சரம் சரியாக இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. சரம் அறிந்தவன் பரம் அறிந்தவன் ஒரு பழமொழி இருக்குங்க. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சரம்னா முதல்ல என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சரம்ன்ற வார்த்தைக்கு நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் எல்லாமே எறும்புகள் சரம் சரமாக போகின்றன, பூக்கள் சரம் சரமாக தொடுக்கப்பட்டுள்ளன, தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கும்போது சரம் சரமாக வெடிக்கிறோம். இதுதான் தெரியும் நமக்கு. ஆனால் சரம்னா என்ன தெரியுங்களா? சித்தர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. சரம் பற்றி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரம் என்பது நம்ம மூச்சு காற்றின் சுழற்சி. மூச்சு காற்றின் சுழற்சியா? ஆமாம். பிராணாயாமம், ஆஹா, அது வேற டெக்னிக். வாசி யோகம், அது வேற டெக்னிக். கும்பக பயிற்சி, அது வேற டெக்னிக். கும்பகம்னா ஒன்று உள்ளுக்குள்ளே அடக்கி வைக்கிறது மூச்சு காற்று, இல்லை வெளியில் விடுறது. அது திருமூலர் இது வந்து திருமூலர் பிரித்து சொல்லியிருப்பார். வாசி யோகம்னா என்னது, கும்பக பயிற்சினா என்னது, எல்லாமே பிரித்து திருமூலரோட புக்கு இருப்பாங்க, அதில் இருக்கும். சரம் பற்றியும் அதில் இருக்கும். சரி, இது சரம்னே தனியாக ஒரு நூல் இருக்குது. சர நூல்னே ஒன்று இருக்குது. தஞ்சாவூரில் வந்து அது கிடைக்குது. ஆனால் இப்போ ஆன்லைன்லேயும் கிடைக்குது. பட் அதில் விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செய்யுள் வடிவிலேயே இருக்கும். இது வந்து சித்தர்களால் எழுதப்பட்ட செய்யுள் வடிவில் இருக்கும். அதில் மீனிங் கூட நீங்கள் அந்த புக்கை வாங்கி கிடச்சதுன்னா எடுத்து பாருங்கள். அந்த புக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய வார்த்தைகள், எழுத்துக்களே வந்து பழைய தமிழ் எழுத்துக்களாக இருக்கும். லைலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு இது போடுறோமா, அப்போ வந்து ஒரே லா போட்டு மேலே ஒரு சுழி போட்டிருப்பாங்க லை, அந்த மாதிரி இருக்கும் பழைய எழுத்துக்களாக. அந்த அர்த்தங்களை கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் அந்த புக்கிலே போட்டிருக்க இன்னொரு விஷயம் தெரியுங்களா, எல்லாமே சொல்லி கொடுத்துற கடைசியில் போட்டிருப்பாங்க. குருமார்கள்கிட்ட கற்றுக்கோங்க ப்ராப்பரானு சொல்லி அந்த மாதிரி அந்த மீனிங்கில் போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளும் ஒரு குருமார்கிட்ட கற்றுக்கிட்டது தான். நம்ம அந்த புக்கு படிச்சிருந்தாலும் ஒரு ப்ராப்பராக ஒரு குருமார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த குருமாரோட ஆசீர்வாதத்தோடு இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரயோகம்ன்ற கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். சரி, இப்போ சரம்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். சரம்னா ரெண்டு பக்கமும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் தான் சரம். புரியுதுங்களா? இப்போ நமக்கு எங்கே சரம் நடக்குதுன்னு கேட்டால், மூச்சு காற்றின் சுழற்சி சொன்னோம் பாருங்கள். ஒரு நேரத்தில் நமக்கு லெஃப்ட் சைட் ப்ரீத் இருக்கும், ஒரு நேரத்தில் ரைட் ப்ரீத் இருக்கும். நீங்கள் என்ன இப்போ செக் பண்ணி பாருங்களேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இது என்னோட ரைட் ஹேண்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் நாசில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட்டில் ப்ரீத் எடுங்க. அப்புறம் லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ரைட்டில் ப்ரீத் எடுங்க. ரெண்டு பக்கத்தில் எந்த பக்கம் நமக்கு மூச்சு காற்றோட வேகம் நல்ல நார்மலாக இருக்குது, அந்த ஃப்ரீக்வன்சி நார்மலாக இருக்குது, எந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். எந்த பக்கம் நமக்கு மூச்சுக்காற்று சுலபமாக போயிட்டு வருதோ அதற்கு பேர் என்ன தெரியுங்களா? உயிர் நாடி. இன்னொரு பக்கம் இருக்குது பாருங்கள், எந்த பக்கம் மூச்சுக்காற்று போகாமல் இருக்கோ அதற்கு பேர் மரண நாடி. உடனே மரண நாடியே பயந்துடாதீங்க. எந்த பக்கம் மூச்சுக்காற்று இருக்கோ நமக்கு உயிர் சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. எந்த பக்கம் மூச்சுக்காற்று சுவாசம் இல்லையோ அது நமக்கு உயிர் சக்தி கொடுக்கல, அவ்வளோதான். அதுக்கு மரண நாடின்னு பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ சிலர் என்ன சொல்லுவீங்க, எனக்கு லெஃப்ட்டும் போகுது ரைட்டும் போகுது, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி போகிற மாதிரியே இருக்குதுங்களே அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள். இவங்களுக்கு ரெண்டு பக்கமும் மூச்சு காற்று போயிட்டு தான் இருக்குது. அது நல்லதான்னு கேட்டால் நிச்சயமாக நல்லது கிடையாது. ஒன்று பகல் இல்லைனா இரவு, ஒன்று ஆண் இல்லைனா பெண், ஒன்று சூரியன் இல்லைனா சந்திரன், இந்த மாதிரி தனித்தனியாக தான் இருக்கணுமோ தவிர ரெண்டும் கலந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேங்க உங்கள் உடம்புல டேமேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் உடம்புல ஏதோ நோய் இருக்குது. அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சுகர் இருக்குங்க 10 வருஷமாக, எனக்கு பிபி இருங்க 25 வருஷமாக, அந்த மாதிரி நோய்க்கெல்லாம் கூட கிடையாது. ரீசெண்டாக ஒன்று உடம்பு வலி இருக்கும். இப்போ இதுலேயும் இன்னொரு விஷயம் அதுலேயும் கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ரைட் சைடில் கொஞ்சம் நல்லா இருக்குது, லெஃப்ட் சைடில் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ரெண்டு பக்கமும் சரம் நம்ம மூச்சு காற்று போயிட்டு வருது. ரைட் சைடில் நல்லா இருக்குது, லெஃப்ட் சைடில் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னா மனம் சம்மந்தப்பட்ட குழப்பங்கள், ஒரு என்னடா பண்ணலாம், ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத தன்மை, இது எப்படி சமாளிக்கிறது, ஒரு பொருளாதார ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்கள் மனக்குழப்பத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதே லெஃப்ட் சைடில் கொஞ்சம் நல்லா இருக்குது, ரைட் சைடில் கொஞ்சம் கம்மியாக போயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பக்கமும் மூச்சு இருக்குது. அந்த மாதிரி இருந்தால், கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் உடம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், உடம்பு வலி இருக்குது, ஃபீவர் இருக்குது, கோல்டு இருக்குது, இன்னும் சில தலைவலி இது வரும், ஒரு மாதிரி இருக்குப்பா, டயர்டாக இருக்குப்பா, இந்த மாதிரி உடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். அப்போ என்ன பக்கம் இருக்கணும்னு கேட்குறீங்களா? 2 மணி நேரத்துக்கு ஒரு சரம் மாறணும். ஒன்று ரைட் சைடு நல்ல மூச்சு காற்று இருக்கணும், லெஃப்ட் சைடு இருக்காது, சுத்தமாக இருக்காது. இல்லைனா லெஃப்ட் சைடு நல்லா மூச்சு காற்று இருக்கணும், ரைட் சைடு சுத்தமாக இருக்காது.
லெஃப்ட் சைடு நமக்கு மூச்சு காற்று நல்லா இருந்தால் மனசு தெளிவாக இருக்கும். ரைட் சைடு நமக்கு மூச்சு காற்று சரியாக இருந்தால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இது 2 தாங்க மொத்த வாழ்க்கையுமே. இவ்வளோதான் சரமான்னு கேட்டால் கிடையாது. எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஒருத்தர் நம்மகிட்ட வந்து பேசும்போது நம்மளோட சரம் வச்சு அவங்ககிட்ட பேசலாமா வேணாம்னு முடிவு பண்ணிடலாம். இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேங்க. எனக்கு இப்போ ரைட் சைடு பிரீத் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, எனக்கு லெஃப்ட் சைடு நிற்கிறாரு, எனக்கு லெஃப்ட் பிரீத் போகலை. சரம் வச்சுன்னு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் நம்மகிட்ட வந்து பேசும்போது அவர் நம்மகிட்ட உண்மையை சொல்கிறாரா இல்லை பொய் சொல்கிறாரேன்னு சரம் வச்சை கண்டுபிடிச்சி நம்ம சரம் வச்சை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம இப்போ நின்றுட்டுருக்குறோம், ஒருத்தர் நம்மகிட்ட வராரு, எனக்கு வந்து உதாரணத்துக்கு எனக்கு ரைட் சைட் பிரீத் நல்லா போயிட்டுருக்கு, எனக்கு லெஃப்ட் சைட் பிரீத் போகவே இல்லை. இப்போ எனக்கு வலது நாசியில் சரம் போயிட்டுருக்கு. அவர் வந்து நிற்கிறாரு, எனக்கு எந்த பக்கம் வந்து நிற்கிறாரு? இது எனக்கு ஏற்கனவே நான் சொன்னால் மரண நாடின்னு சொன்னேன். எந்த பக்கம் மூச்சு காற்று இல்லையோ அது மரண நாடி. அப்போ மரண நாடி பக்கம் வந்து அவர் நிற்கிறாரு, வந்து ஒரு விஷயம் என்கிட்ட சொல்கிறாரு. அப்படி சொல்கிறாரு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது உண்மையா இல்லைன்னு முதல்ல அங்கே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடணும். புரியுதுங்களா? அவர் சொல்ல 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 நமக்கு இந்த பிரீத் இன்னும் பிளாக் ஆகிருக்கு, ரைட்டில் நல்லா போயிட்டுருக்குன்னா என்னோட மரண நாடி பக்கம் நின்று சொல்கிறாருனாலே அவர் சொல்கிறது உண்மை கிடையாது. அதை நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். எஸ், அவ்வளோ பெரிய கலை தான் சரம். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர்கிட்ட எப்படி போய் பேசுறது, நம்ம சரம் எந்த பக்கம் இருக்குமோ நம்ம போய் பேசினா அவங்களுக்கு நம்ம சொல்கிறத அவங்க கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம உடம்பு சீக்கிரமாக குணமடைகிறதுக்கு எந்த சரம் சரியாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கும் கிழமைகள் சரம் இருக்குது, கிழமை சரம் இருக்குது, அதாவது நாள் சரம்னு சொல்லுவாங்க. நாள் சரம் இருக்குது, நட்சத்திர சரம் இருக்குது, திதி சரம் இருக்குது. சரம் பார்த்து நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது, சரம் பார்த்து ஒரு செயல் நம்ம ஆரம்பிக்கும் போது, சரம் பார்த்து நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது நமக்கு சக்ஸஸாக நடக்கும். இதை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து 14ஆம் தேதி, இப்போ வர 14ஆம் தேதி ஈவினிங் 6 மணிலேருந்து 8 மணிலையும் கிளாஸ் இருக்குதுங்க. இதை யாரெல்லாம் கற்றுக்கலாம், எல்லாருமே கற்றுக்கணும். ஆக்சுவலாக எல்லாருமே கற்றுக்க வேண்டியது. அதனால் என்னென்ன பலன்கள் இப்போ சின்னதாக பேசியிருக்கிறோம், சரிங்களா? அந்த 2 மணி நேர கிளாஸில் வந்து அதில் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியும் டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் தான் லிங்க் வரும். கூகுள் மீட்டில் கிளாஸ் நடக்கும்போது ஜாயின் பண்ணிக்கோங்க. அது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ், சரமோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். அதில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஓ, சரம்னா இவ்வளோ பெரிய விஷயமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பற்றி இன்னும் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே வந்து சரம் அறிந்து வாழ்க்கை சூப்பராக வாழ ஆரம்பிப்போம். வாழ்க வளமுடன்.